சத்திய வேதத்தில் காணப்படும் சிறு பூச்சிகள். வேதாகமத்தில் பூச்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பயனுள்ளதாய் இருக்கிறது. இந்த சத்திய வேதத்திலே காணப்படுகிற சிறு பூச்சிகளை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்பதாக உலகில் நாம் காணும் பூச்சிகளை பற்றி சில காரியங்களை தெரிந்து கொள்வோம். இங்கே படத்திலே காட்டப்படுகிற பூச்சிகள் செடியை உறிஞ்சி, அதாவது செடியினுடைய சாற்றை உறிஞ்சி வாழக்கூடிய ஒரு விதமான அஃபிஸ் என்ற பூச்சிகள். இதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், பூச்சிகள் உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பூச்சிகள் நம்மை போல பசுவை வளர்க்கின்றன. நமக்கு தேவையான பாலுக்காக பசு என்ற விலங்கை நாம் வீட்டிலே வளர்ப்பது உண்டு. அந்த பசு நமக்கு பாலை தருகிறது. அதற்கு தேவையான புல், வைக்கோல் போன்றவற்றை நாம் அதற்கு தருகிறோம். அதுபோல எறும்பு என்ற பூச்சி இந்த அஃபிஸ் என்ற பூச்சிகளை பிடித்து கொண்டு போய் தன்னுடைய வலையிலே வைத்து கொள்ளும். அந்த எறும்பு புற்றுக்குள்ளே இந்த பூச்சிகளை பிடித்து வைத்திருப்பதுண்டு. அதற்கு தேவையான உணவுப் பொருளாகிய இலைகளை அவை வெட்டி எடுத்து கொண்டு போய் இந்த பூச்சிகளுக்கு உணவாக கொடுக்கின்றன. இந்த பூச்சிகள் அவற்றை சாப்பிடுகின்றன. அதே நேரத்தில் இந்த பூச்சியின் உடலிலே ஒரு இனிப்பான திரவம் சுரக்கிறது. அதை இந்த எறும்புகள் குடித்து கொள்ளுகின்றன. நாம் பால் குடிப்பது போல அந்த பூச்சிகள் சுரக்கும் திரவத்தை எறும்புகள் குடிக்கின்றன. ஆக இது எறும்புகள் பசுக்களை வளர்ப்பது போல இந்த பூச்சிகளை வளர்க்கின்றன. இந்த உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அடுத்து நாம் பார்ப்பது தலை விழுங்கி பூச்சி. எதிரில் எந்த பூச்சி அகப்பட்டாலும் அதனை பிடித்து தலை முதல் உடல் வரை கடித்து தின்றுவிடும் இந்த குச்சி பூச்சி. இதை பிரேயிங் மேண்டிஸ் என்று அழைக்கிறார்கள். இதை அடுத்து படத்திலே காணப்படுவது பறவை தின்னி என்னும் ஒரு பெரிய சிலந்தி பூச்சி. இது டரண்டுலா என்று சொல்லி அழைப்பார்கள். இது பல்லி அல்லது சிறு பறவைகளையும் கூட, குருவி போன்ற பறவைகளையும் கூட பிடித்து தின்றுவிடும். அடுத்து இன்னொரு பூச்சியும் நாம் பார்க்கலாம். இந்த பூச்சி பசுவுக்கு உணவாகிறது. ஒருவேளை இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பசு வைக்கோலைத்தானே தின்னுகிறது, அது பூச்சிகளை தின்னுகிறதா என்று. பசுவுக்கு உண்மையில் வைக்கோல், புல் இவற்றை செரிக்கும் சக்தி கிடையாது. ஆம், பசு சாப்பிடும் வைக்கோலில் உள்ள செல்லுலோஸ் என்ற நார்பொருளை அதனால் செரிக்க இயலாது. பசுவினுடைய உடலிலே அதன் வயிற்றில் பல அறைகள் உண்டு. பசு தின்ற வைக்கோலை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து நன்கு அரைத்து மீண்டும் வயிற்றுக்குள் உள்ள மற்றொரு அறைக்குள் அதை தள்ளுகிறது. இப்படியாக அசை போட்டு அந்த அறைக்குள்ளே அந்த உணவுப் பொருளை தள்ளுகிறது. அந்த அறையில் ஏராளமான நுண்பூச்சிகள் வசிக்கின்றன. அவை அந்த நார்பொருளை உண்டு பல மடங்கு பெருக்கமடைகின்றன. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அவை பெருகுகின்றன. இவற்றின் பெரும்பகுதி அடுத்த அறையை அடைகின்றன. அங்கே சுரக்கும் செரிமான திரவங்களாலே இப்பூச்சிகள் கொல்லப்படுவதுடன் கரைந்து அவற்றிலுள்ள புரோட்டீன் பசுவுக்கு உணவாக மாறுகிறது. எனவே பசு வைக்கோல், புல்லை தின்றாலும் அது உண்மையிலே உண்டு வாழ்வது அந்த வைக்கோலிலே வளரக்கூடிய ஒரு விதமான பூச்சிகளை. இப்பொழுது வேதத்திலே காணப்படும் பூச்சிகளை பற்றி நாம் பார்க்கலாம். வேதத்தில் பல பூச்சிகள் வருகின்றன. எறும்பு, பேன், வண்டு, ஈ, சிலந்தி, தேள், வெட்டுக்கிளி முதலியன. ஆனாலும் கூட ஒரு பூச்சி வித்தியாசமானது. அந்த பூச்சியின் பெயர் யாக்கோபு. ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபுதான் அந்த பூச்சி. அவரை கர்த்தர் பூச்சி என்று அழைக்கிறார்.
யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயா 41 அதிகாரம் 14-15 வசனங்கள். இந்த பூச்சி, அதாவது யாக்கோபு, ஒரு பயந்த சுபாவமுள்ள ஒரு பூச்சி. யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து ஓடினார் என்பதை ஆதியாகமம் 27-28 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பின்பு தன் மாமனாகிய லாபானை விட்டு ஓடினார். ஆதியாகமம் 31 அந்த அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். பின் ஒரு காலத்திலே கானானியருக்கும் ஏபூசியருக்கும் பயந்தார். ஆதியாகமம் 34-31 இப்படி சொல்லுகிறது. இப்படி பயந்த யாக்கோபை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசமாக பெருக பண்ணினார். அந்த தேசத்துக்காக கர்த்தர் செய்த அற்புதங்களை கண்டு மற்ற தேசங்கள் நடுங்கின. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர் சிறையிருப்பிலே, அதாவது அசிரியர் பாபிலோனியரிடத்தில் அடிமைகளான ஒரு சம்பவம். இது நிகழ்ந்தாலும் கூட அவர்கள் மீண்டும் ஒரு போரடிக்கும் இயந்திரமாக மாறுவார்கள் என்பதையே கர்த்தர் அத்தீர்க்கதரிசி வாயிலாக உரைத்தார். இந்த வசனம் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பொருத்தமாக உள்ளது. எனவே நாம் கலங்க வேண்டாம். யாரும் என்னை மதிப்பதில்லை, மற்ற மக்கள் மத்தியிலே ஒரு பூச்சியைப் போல அற்பமாக எண்ணப்படுகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்று ஒரு பூச்சியைப் போல பயந்து வாழும் நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மலைகளை நொறுக்கும் இயந்திரமாக மாற்றுவார். அடுத்து இன்னொரு பூச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த பூச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் பாம்பை பிடித்த ஒரு பூச்சி. இதுவரை வேதாகமத்தில் காணப்படும் பூச்சிகள் என்ற தலைப்பில் அதில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்த பூச்சி யாக்கோபு என்ற பூச்சி. உலகத்திலே வாழும் சில பூச்சிகளை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக யாக்கோபு என்ற ஒரு பூச்சியை பார்த்தோம். யாக்கோபுவை கர்த்தர் எப்படியாக மாற்றுவார்? யாக்கோபு என்ற சிறு பூச்சியே உன்னை போரடிக்கும் யந்திரமாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த படத்தில் காட்டப்பட்டிருப்பது போரடிக்கக்கூடிய யந்திரம், அதாவது பாறைகளை உடைத்து அவற்றை கற்களாக மாற்றக்கூடிய எந்திரங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மென்மையான ஒரு பூச்சியை, நசுங்கக்கூடிய ஒரு பூச்சியை இப்படி பலமான பாறைகளை மலைகளை உடைக்கக்கூடிய எந்திரமாக மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு உண்டு. அவரை நீங்கள் நம்பி அவரை சார்ந்து இருப்பீர்களானால் உங்களையும் கூட, நீங்கள் எவ்வளவு பயந்தவர்களாக இருந்தாலும் கூட, மற்றவர்களால் எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, அவமானத்தை சகித்து கொண்டு அழுது கொண்டு இன்றைக்கு இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட இயந்திரமாக மாற்றுவார் என்பது நிச்சயம். அடுத்து நாம் பார்க்க போகிற பூச்சி பாம்பை பிடித்த பூச்சி என்று ஏற்கனவே சொன்னேன். இந்த படத்தில் ஒரு பயங்கரமான கட்டுவிரியன் பாம்பு காட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய சம்பவத்தை வேதத்திலே பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பவுல் என்ற அந்த பூச்சி சிறைப்பிடிக்கப்பட்டு கப்பல் சேதத்திலே அகப்பட்டு தப்பித்து தீவிலே ஒதுங்கியது. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது
இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை என்றனர். அப்பொழுது அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலனுக்கு மெலித்தா தீவிலே நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அவர் ஒரு கைதியாக இருந்தபடியினால் மாலுமியினாலும் தீவின் மக்களாலும் ஒரு பூச்சியைப் போல எண்ணப்பட்டார். பாம்பு அவருடைய கையை கவ்விய பொழுது அவரை ஒரு கொலை பாதகன் என்று அவர்கள் எண்ணினார்கள். தன் பாவத்தின் பலனாக சாகப் போகிறார்கள் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர் சாகவில்லை, பாம்பு செத்தது. அதற்கு பிறகு அவர்கள் அவரை தேவன் என்று எண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விரியன் பாம்பு கடித்தால் சில நிமிடங்களிலே மரணம் ஏற்படும். ஆனால் வசனத்தை பாருங்கள். முதலிலே விரியன் பாம்பாக இருந்தது, அடுத்த வசனத்திலே விஷப்பூச்சி என்று போடப்பட்டுள்ளது, அடுத்த வசனத்திலே வெறும் பூச்சி என்று போடப்பட்டுள்ளது. கர்த்தர் பேரில் அன்பு கொண்டு அவருக்கு நெருங்கி வாழும் யாவரும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பயங்கரமான விரியன் பாம்பை போன்ற பிரச்சனை எதுவும் விஷப்பூச்சியாக மாறும். பின்னர் அது வெறும் பூச்சியாக மாறி நெருப்பிலே வெந்துவிடும். நீங்களோ உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்கள். இன்று ஒரு பூச்சியாக கருதப்படும் நீங்கள் மலைகளை நொறுக்கும் இயந்திரமாக மாறுவீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்பும் பிரச்சனை இடர் எதுவாயிருந்தாலும் அது ஆரம்பத்திலே கொடிய விரியன் பாம்பாக காட்சியளிக்கும். நீங்கள் அதை கண்டு பயப்படுவீர்கள். ஒருவேளை அந்த பயமுறுத்துகிற சம்பவத்தினாலோ அல்லது மனிதர்களாலோ இரவு தூக்கம் வராமல் பயந்து நடுக்கிக் கொண்டு கூட இருக்கலாம். கடுமையான வேதனையிலே இருக்கலாம். வாழ்க்கையே கசப்பாக தோன்றலாம். ஆனாலும் கூட அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பிரச்சனை குறைந்தது போல அது ஒரு சாதாரண விஷப்பூச்சியாக காணப்படும். இன்னும் சில நாள் கழித்த பிறகு அது வெறும் பூச்சியாக மாறி நெருப்பிலே விழுந்து அழிந்துவிடும். அப்படியாக எதிராக இருக்கிற மக்கள் அவர்கள் விலகி போய்விடுவார்கள். அந்த பிரச்சனை எதுவாயிருந்தாலும் அது அழிந்து போய்விடும். இப்படி வேதவசனம் சொல்லுகிறது. இது சொல்லப்பட்ட காரியம் மட்டுமல்ல, இது அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இது உண்மையாக நடக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்தது நிமித்தமாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கஷ்டப்பட்ட நேரங்கள் உண்டு, பயந்த நேரங்கள் உண்டு, அழுது திகைத்து போன நேரங்கள் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் வருமா என்று சொல்லி மிகவும் நொந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படி தாங்க முடியாத வேதனைகளை வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீக்கி என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதத்தை அளித்தார். அப்படி கர்த்தர் அளித்த ஆசீர்வாதம் என்னிடத்துல தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை அநேகருக்கு சாட்சியாக நான் அறிவிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பூச்சியாக இருந்தாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் ஒரு போரடிக்கிற எந்திரமாக மாறுவீர்கள். உங்களுக்கு எதிராக நிற்கிற எதிரி ஒரு கட்டு விரியனைப் போல இருந்தாலும் அது விஷப்பூச்சியாக மாறி அது வெறும் பூச்சியாக மாறி கடைசியிலே நெருப்பிலே விழுந்து அது அழிந்துவிடும். எனவே கர்த்தருக்குள் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் இன்றைக்கு மற்றவர்களாலே அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு பூச்சியைப் போல இருந்தாலும் கூட அவர்களை போரடிக்கும் எந்திரமாக மாற்றும். உமக்கென்று பெரிய காரியங்களை அவர்கள் சாதிப்பார்களாக. அவர்களுக்கு எதிராக வருகிற மக்களோ தேசங்களோ கூட்டங்களோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது கட்டுவிரியனைப் போல இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்து ஒரு பூச்சியைப் போல மாறி அது அப்படியே நெருப்பிலே அழிந்து நீங்கி போய்விடுவதாக அவர்களுக்கு வெற்றியை, ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. உம்முடைய கரங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை யாவற்றை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை உங்களுக்கு அளித்தது சகோதரன் எட்வின் ராஜமாணிக்கம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.